வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நம்ம இந்த தொடரில் வழக்கமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளையும் அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் தொடர்ச்சியாக 6வது பாகம் இந்த தொடரில் நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தொடரில் அடிக்கடி உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளோட அடிக்கடி கேள்விப்படுற வார்த்தைகளும் இடம்பெறும். வாங்க நம்ம வார்த்தைகள் என்னென்னங்கிறத பார்ப்போம். முதல் வார்த்தை மேஸ். மேஸ் அப்படின்னா மேசை. நம்ம தமிழில் மேசை சொல்லுவோம்ல, மேஸ் அப்படின்னா மேசை, டேபிள். ரெண்டாவது வார்த்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மூணாவது வார்த்தையை பார்த்துருவோம். ஏன்னா ரெண்டாவது வார்த்தை ஹிந்தி வார்த்தை, ஸோ அது சொன்னால் உங்களுக்கு புரியாது. மூணாவது வார்த்தையை பார்த்துட்டு ரெண்டாவது வார்த்தையை பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். தேர்ட் ஒன் கேல் ரத்னா அவார்டு. கேல் ரத்னா அவார்டுங்கிறத அடிக்கடி நியூஸ்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பேப்பர்லேயும் படிச்சிருப்பீங்க. கேல் ரத்னா அப்படின்னா விளையாட்டு வீரர்களுக்கு இயர்லி ஒன்ஸ் மேஜர் தியான் சந்த் அவர்களோட நினைவாக கொடுக்கப்படுற விருது. கேல் அப்படின்னா விளையாட்டு. ஸோ இந்த விருது விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற விருது. அதனால் கேல் ரத்னா விருது அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இப்போது நம்ம ரெண்டாவது வார்த்தையை பார்த்தா ரொம்ப ஈஸியாக புரியும். கேல் அப்படின்னா விளையாட்டு, ப்ளே. ரீசெண்டாக கூட தமிழ்நாட்டில் கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அது என்னென்னா, யங்ஸ்டர் டேலண்டான விளையாட்டு வீரர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள நாட்டுக்காக விளையாட வைக்கணுங்கிறது தான் அந்த பிளானே. சரிங்களா? கேல் அப்படின்னா விளையாட்டு, கேல் ரத்னா அவார்டு அப்படின்னா விளையாட்டுக்காக கொடுக்கப்படுகின்ற விருது. அதனால தான் கேல் ரத்னா அவார்டுன்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன் மைதான். மைதான் அப்படின்னா மைதானம். நம்ம தமிழில் விளையாட்டு மைதானம் சொல்லுவோம்ல, மைதான் அப்படின்னா மைதானம், களம் அப்படின்னு சொல்லலாம். கேல் மைதான் அப்படின்னா விளையாட்டு மைதானம், கேல். அதனால தான் ப்ராக்கெட்டில் கேல் அப்படிங்கிற வார்த்தையை உள்ள போட்டிருக்கேன். கேல் மைதான் அப்படின்னா விளையாட்டு மைதானம். மைதான் அப்படின்னா களம். அது எதுவாக இருக்கலாம். களங்கிறது ஏதாவது மீட்டிங் ஷெடியூல் பண்ணுற இடமா இருக்கலாம். இதுவே கேல் மைதான் அப்படின்னா விளையாட்டுக்காகவே ஒதுக்கி வைக்கிற இடங்கிறதுனால நான் ப்ராக்கெட்டில் கேலுங்கிறத வச்சுருக்கேன். கேல் மைதான் அப்படின்னா விளையாட்டு மைதானம், மைதான் அப்படின்னா களம். ஃபிஃப்த் ஒன் தீரே தீரே. தீரே தீரே அப்படின்னா படிப்படியாக, கிராஜுவலி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு படத்தில் கூட சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். அந்த டைட்டில் சாங்கில் கூட அந்த பாட்டில் வரும் தீரே தீரே அப்படின்னு வரும். அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைங்க வளர்கிறாங்க அப்படிங்கிற மீனிங்கில் அந்த வார்த்தை இடம்பெறும் அந்த பாட்டில். நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். தீரே தீரே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக, படிப்படியாக, இங்கிலீஷில் கிராஜுவலி அப்படிங்கிற மீனிங்கில் வரும். சிக்ஸ்த் ஒன் உத்தர். உத்தர் அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம். உத்தர் அப்படின்னா வடக்கு. ப்ராக்கெட்டில் பிரதேஷ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், வடக்கு பிரதேசம், வடமாநிலம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதனால் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அது அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை, பார்க்குற ஊரோட பேர். ஸோ உத்தரப்பிரதேஷ் அப்படின்னா வடக்கு பிரதேசம் அப்படின்னு அர்த்தம். உத்தர் அப்படின்னா வடக்கு, நார்த். செவன்த் ஒன் நியாயாலயா. நியாயாலயா அப்படின்னா நீதிமன்றம், கோர்ட். நியாயத்தை வழங்குகின்ற இடம் நியாயாலயா, நீதிமன்றம், கோர்ட். எப்படி நம்ம வித்யாலயா பார்த்தோம் இல்லையா, ஸ்கூல். வித்யாலயா அப்படின்னா ஸ்கூல்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நியாயாலயா அப்படின்னா கோர்ட், நீதிமன்றம். எயித் ஒன்ங்கிறது ஹமாம். ஹமாம்னா குளியல் அறைன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இப்போ ஹமாம் சோப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஹமாம் சோப் எங்கே இருக்கும்? பாத்ரூமில் இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஹமாம் அப்படின்னா குளியல் அறை, பாத்ரூம். நைன்த் ஒன் திருஷ்டி. திருஷ்டினா பார்வை, விசன். அவனுக்கு சுற்றி போடு, திருஷ்டி பட்டுரும்
கண்ணு பற்றும் அப்படின்னு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல. திருஷ்டி அப்படின்னா பார்வை, எல்லார் திருஷ்டி அவன் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஹிந்தியில் திருஷ்டி அப்படின்னா பார்வை, இங்கிலீஷில் விசன் அப்படின்னு அர்த்தம். 10th ஒன் அனுமதி. அனுமதினா பெர்மிஷன், அனுமதி வாங்குறது. தமிழில் அனுமதி தான். ஸோ ஹிந்திலேயும் அதே வார்த்தை தான், அனுமதி அப்படிங்கிற வார்த்தை தான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது நம்ம நாலேஜை நம்ம டெவலப் பண்ணிக்கிற மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.